ஆமா. பாசு இல்ல இப்போ ரொம்பலாம் பேசாது. 3 தடவை பாஸ்னாதான் அடிச்சீங்கன்னா 4வது தடவைக்கு அழுதுரும் அது. இல்ல அவரு பாப்ஸ்லாம் சண்டை போட்டுருக்கோம். பட் எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு சீசனும் இந்த போன சீசன் யார சப்போர்ட் பண்ணமோ, அத வச்சு அடிக்கிறது. நம்ம பேசினத வச்சு அடிக்கிறது. அதெல்லாமே கொஞ்சம் ஓகே தான். அதெல்லாம் நார்மலா நடக்கிறதா. இந்த அவங்க எல்லாமே கூட திருப்பி என்ட்ட அடுத்த சீசன்ல பேசும்போது ஃபன்னா தான் இருக்கும். ஜாலியா தான் போகும். ஈவன் தோ நாங்க மாத்தி மாத்தி என்னென்னவோ திட்டிப்போம். பட் அது ஒண்ணும் தெரிஞ்சுக்காது. ஏன்னா அது பர்சனலா போமாட்டாங்க. இல்ல எனக்கு என்ன ஒரு இதுனா, நான் ஒரு ஸ்பேஸ்ல போய் அதாவது நான் ஒரு ஆர்மின் போய் அவனை வஞ்சு விட்டு நான் போய் லிசனர் போயிட்டேன். இவரு அதாவது ஹாப்பி நியூ இயர்னு சொல்ல போயிருக்காரு. அப்பாய் போட்டு இழுக்கிறாங்க. நான் உட்காந்து கீழே இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயா நான் எதுவுமே செய்யலைங்க. இல்ல இந்த பசங்க அதுக்காக ஒண்ணு விடுவேன். பண்ணுவானுங்கல்ல. இமாத ஏயா அவர் இல்லாதப்ப திட்டுனீங்கன்னு கேட்டுட்டேன். எங்க அதுக்கு எப்போ வந்து அது நீங்க தாங்க எனக்கு டாப்ஸ் நீ போய் பேசுனியா தேங்க்ஸ்யான்னு நீங்க தான் டிஎம் பண்ணீங்க. போன அதான் வருஷமா? நன்றி மறப்பது நன்றன்று. ஆமா ஆமா போன வருஷம். அது ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே. ஏயா இமாது இல்லையே அவர் இருக்கும்போது பேச வேண்டியதுதானு தான் கேட்டேன். அதுக்கு வந்து 4 பேர் சுத்தி நின்னு இன்னும் அதுக்கு அடிச்சு வச்ச தழும்பெல்லாம் இன்னும் இருக்கு. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா நான் வந்து ஆட்டோல ஏத்தி ட்ரை பண்ணி ஆமா தெரியுது யாரு விஷால் ஆர்மிய ஹாப்பி நியூ இயர் சொல்ல அது வந்தீங்க. போலீஸ் கேஸ் வரைக்கும் போக பார்த்துச்சு. அதுக்கு தான் நான் போய் வம்பிழுத்து போய் கடியெல்லாம் வாங்கி அவங்களையும் பதில் கடிச்சு நான் வெளியே வந்துட்டேன். லிசனத்துல தான் நிக்கிறேன். நீங்க உள்ள போய் தேவையில்லாம எதுவும் பேசவும்ல ஹாப்பி அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க டமால் டுமால் அடிச்சு நீ இதுதானே நீ அந்த ஆர்மி தானே அப்படின்ட்டு பலார்னு கொடுத்து ஐயா நான் எதுவுமே சொல்லலைங்க அப்படின்ட்டு போட்டு இது பண்ணிட்டு வெளியே வந்தீங்க. எனக்கு அந்த இதுதான் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல அவங்களுமே இப்ப அங்கிட்டு இங்கிட்டு பிரிஞ்சு கொஞ்சம் நீட்டா ஆயிட்டாங்க. அதான் சொல்றேன் ஒண்ணுமே இல்ல. இப்ப இப்ப எல்லாருமே இப்ப இங்க சபரி டீமோ இல்ல வேற யாரோ இது ஆப்னட்டா இருந்தாலுமே அடுத்த வட்டம் ஒண்ணுக்கு ஒன்னா பயணிக்கிற நிலைமை வரும். அது நீங்க இதுக்காண்டி கண்டஸ்டன்ட்டுக்காண்டி நீங்க சண்டை போடாம இதை மட்டும் பார்த்துட்டு அடுத்து அப்படியே போயிருங்க அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப இன்வால்வ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த மொக்க சீசன்லயுமே கண்டஸ்டன்ட்டுக்காண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு என்னன்னா அப்படின்ட்டு கொதிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. இப்ப மொக்க சீசனுக்கே அப்படின்னா ஏதோ நல்ல சீசன் நல்ல கண்டஸ்டன்ட் அப்படி இப்படின்ட்டா அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இறங்குவாங்க அப்படின்றதுதான் ஒரு இதா இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து நீங்க கண்டஸ்டன்ட்டுக்காண்டி இங்க பேசுறவங்களா விட்டு கொடுத்துருவாங்க. இப்ப இங்க பேசுறோமா இப்ப இவரு ஒரு பேர்னா பைசுலாம் யாருன்னே தெரியாது. இந்த இங்க இருக்காரு கீழே. அப்ப அவர்னா சரி இல்ல அவரு யாருமே நம்மளும் தெரியாது எனக்கு. அததான் இரியா நான் அடுத்து ஃப்ரெண்டு ஆவாங்க. அடுத்த சீசன்லயும் ஒரே ஆளுக்கு இது ரூட் பண்றது இதாகும். அப்படின்றப்ப அது இதா இருக்கணும். கண்டஸ்டன்ட்டுக்காண்டி நீங்க இங்கிட்டு உள்ள இதை பகிச்சுக்காதீங்க. ஸ்பீக்கரையோ இல்ல லிசனரையோ இல்ல ஆடியன்ஸை பகிச்சுக்காதீங்க. அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான் சொன்னேன்னு உடனே மியூட் போட்டுருங்க ராஜா. இந்த திருப்பி அன்மியூட் பண்ணி பேசுவாங்க. ஐயா நான் பேசலையா நீங்க தான் பேசிக்கிறீங்க. சரி ஆடியன்ஸ் கேக்குறாங்க எப்ப சண்டை வரும்ட்டு. சண்டை போடுங்க. சண்டை போட ஆளில்ல புலம்பதான் முடியும் போல. நீங்க இன்வைட் பண்ணுங்க. காஸ்க்கு என்ன வீடியோ போடுறாங்களோ அன்னைக்குதான் அடுத்த வீடியோக்கு இன்னொரு சண்டை வரும். காஸ்க்கு வீடியோ போட்டாலே சண்டை தான் ட்விட்டர்ல. நீங்களும் ராஜா அண்ணாவும் ஒருத்தரை சர்பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு. அவரு இப்போ எதுவும் ஷோ ரிலேட்டடா எதுவும் போடாம இருக்காரு. அவர் அடி வாங்கி பார்த்து நீங்களும் ராஜா அண்ணாவும் சேர்த்து ஒருத்தரை சர்பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. அவர் ரொம்ப நாள் ஆச்சு. அவரு வந்து எல்லா ஃபீல்ட்லயும் அடி வாங்குவாரு. ஆனா பிபி ஃபீல்ட்ல இன்னும் கொஞ்ச நாளா வந்து அடி வாங்க வாங்க. ஆமா நாங்க சண்டை முடிச்சிட்டோம். அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இவர் ஆதித்தமிழர் தானே தோழர். லாஸ்ட் டைம் இதெல்லாம் கேட்டோம். எப்படி தாங்குறீங்க அதெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த தடவை ஆனா அவரு வரல மாட்டல எப்படின்னு தான் தெரியல. ஆனா உங்களை டேக் பண்ணிட்டு இருக்காங்க தோழர். எதுக்குன்னு தெரியல. நீங்க ஏதோ நல்ல போஸ்ட் ஏதோ போட்டிருப்பீங்க போல. டேக் பண்ணி ஆதி எங்க இருக்க இங்க வா அப்படின்னு இருக்காங்க. தெரியும் பார்த்தேன். இது ஒண்ணுதானாடா எனக்கு எல்லா இடமும் அடிடா அப்படின்னு நான் எத்தனை பேருக்கு அழைக்க போறது அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா ஜாலியா தான் இருக்கு. நிறைய கிராக்டர்ஸ் இருக்காங்க. என்னன்னா
பாப்ஸ் போன சீசன் வரைக்கும் அந்த பதில் சொல்லுவேன், இந்த சீசன் பதில் சொல்றது இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக்சுவலா பாப்ஸ் என்னாச்சு, பாப்ஸ் இந்த வாட்டி என்ன சாரி சாரி பண்ணிட்டேன், ட்வீட்டா போட்டா அடி கம்மியா தான் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல போய் பேசிட்டு வந்துடுவேன். ஸ்பேஸ்ல போய் அவன் ரொம்ப நேரமா ஒருத்தர் திட்டிட்டு இருப்பாங்க, ரொம்ப பொறுக்கி, நீங்க அவங்க நீங்க வந்து இவங்க வல்கரா இருக்கான் இதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்தாங்க. நான் ஒரு நாள் மட்டும் போயிட்டு சீசன்லயே ஒரே ஒரு உருப்படியான ஆள் அங்க இருக்கிறதுல அப்படின்னா அது இன்னொருத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேர்ந்தாப்புல பேசு. அப்புறம் ஏதோ அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, எங்க யாராவது ஒரு ஆள் ஒரே வினோத்துக்கு இருக்கிற எல்லா சப்போர்ட்டர்ஸும் ஃப்ரீயா இருக்கான், யாராவது ஒரு ஆள் இது வரைக்கும் அவரு மேல பேசுனதே கிடையாது. ஏன்னா வாட்ச் தானே அவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க போல. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, பட் நான் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறீங்க. ஓ அப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அன்னைக்கு 6 நாள் பேசுறேன். அதுக்கப்புறம் டெய்லி அந்த பையன் வந்து யாரோ அந்த ஸ்பேஸ் போடுற ஒரு பையன் தான் டெய்லி திட்டிகிட்டே இருந்தாப்புல. நான் பார்த்து பாவம், நீ ஏதோ நமக்கு வரைக்கும் நினைச்சு திட்டிட்டு இருக்காங்க போல, யாரு கிட்ட சொல்லுவா பண்ற மாதிரி. அவனுக்காக ஒரு 2 நிமிஷம் மௌனம் சொல்லி சொல்லிட்டு என் வேலையை பார்த்தாரு. ப்ரோ சத்தியமா புரியல ப்ரோ, நீங்க சொன்னதே புரியல ப்ரோ. ரொம்ப பிராங்கான ஆளு சொன்ன, கேக்கல பிராங்கா பேசுவாரு ஏதா இருந்தாலும். இல்ல பாப்ஸ் அந்த அவங்க இருக்காங்கல்ல மேஜிக் சரி அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியுமா? நான் இடையில தீபிக்கு இல்ல நான் அதுக்கு முன்னாடி முன்னாடி இது ஒண்ணு பண்ணுவோம். சொல்லிடுறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ டேக் ஹேஷ்டேக் இல்லாம ஏதோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அது கீழே வந்து இவங்க ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு ஹார்ட்டின் போட்டீங்க. அப்பவே நினைச்சேன் ரைட்டு, இது வந்து எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு யோசிச்சேன், அப்படின்னா முடிஞ்சிச்சு. எதுக்கு ஆமா தெரியல, ஏதோ ஒரு கமெண்ட்டுக்கு. இல்ல இல்ல ஆனா நான் நான் இதெல்லாம் இல்ல. இதை விட இதுக்கு முன்னாடி வந்து இது கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அப்ப ஆரம்பிச்சது தற்குறி குரூப். ஒரு நிமிஷம். நம்ம தோழர்கள் வந்து வந்திருக்கீங்க, இது நம்ம ஸ்பேஸ் இல்ல, இது வந்து காஸ்கோ ஏதோ என்ன ஒரு ஆள் சேர்க்குறீங்களா? இல்ல நாங்க வந்து இப்போ பாப்ஸ் நானும் வந்து கொள்கை நீங்க ரீதியா வந்து அதெல்லாம் இங்க அதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் செல்லாது. ஐயா ஐயா ஆமா அத செம்ம அதெல்லாம் இல்ல அமைதியா போரிங்கா இல்லைங்க இருந்துருங்க. இருக்கு. இல்லைங்க, அதை பத்தி பேசினா கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு, அது வேணாம்யா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சரி 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 இது ஆனா யார கேட்டு நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா நீங்களும் பாப்ஸும்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நாங்க இப்போ அடிச்சுட்டு தான் இருப்போம். ஆனா ஒரு இது இருக்கு, ஒரு நான் வந்து எப்பயுமே நான் அபியூசர்ஸ் கூட எல்லாம் எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். என்னை நீ பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட் கேஸ்கும் ஆகுங்க பாப்ஸ். அபியூசர். சும்மா போய் அவனுங்க யாராச்சும் சும்மா இரு அப்படின்னு சொன்னா அவனுங்களாம் அமைதியாக ஓடிடுறானுங்க. ஒருத்தனும் மெசேஜ் கூட பண்றது இல்ல அதுக்கப்புறம். எப்படி அது? இல்ல பாப்பாய், யாரு என்ன தெரியுமா, இல்ல அப்பனா நீங்க உங்களோடய நீங்க இதாக்கிறவே கூடாது. நீங்க உங்க அக்கௌண்ட்டே நீங்க டெலிட் பண்ணிடணும், அபிசோட பண்ண கூடாது. நான் யாரையும் அபியூஸ் பண்ணியிருக்கேன்? என்னைய தான் டிஎம்ல வந்து எங்க அம்மா மூஞ்சிய கூட பாத்துருக்க மாட்டானுங்க அவனுங்க. எங்க அம்மாவை தான் திட்டுவாங்க. என்னைய திட்டுங்கடானே எங்க அம்மாவை திட்டுவானுங்க. விடுங்க, நான் யாரை திட்டிருக்கேன்? அவங்க அபிசோர்லாம் கிடையாது. அவங்க சரி விடுங்க, அவங்கள ஒழித்து விடுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த இது நான் போன வட்டம்லாம் நான் யாரை அதிகமா எதிர்த்தேன்னா இந்த மேஜிக் சரின்னு இருப்பாங்களா, அவங்களெல்லாம் எதுக்குன்னா மாத்தி மாத்தி இது பண்ணிக்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, சரி அடுத்த வட்டம் எப்படியாச்சும் இவங்க யாரை இது பண்றாங்களோ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிலாம் யோசித்தேன். ஆனா இவங்க யாரை சப்போர்ட் பண்றாங்கன்னா பார்வதின்றவங்கள சப்போர்ட் பண்ணிட்டான். நான் இதை எப்படி நான் ஏத்துக்கிட்டு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் இதை அதெல்லாம் தெரியல எனக்கு. அதான் எனக்கு ஷோவே பாக்கல, எங்கிட்ட சொல்லி என்னையா ஐயா பிரயோஜனம்? நான் உன்ட்ட சொல்லலையா? ஐயா நான் ஷோ பாக்குறவன்ட்ட சொல்றேன், இங்க வருங்க. அப்படி சொல்லுங்க. நீதான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து பாக்கலாம்னு சொல்லிட்டீங்க. நீ ஆமா பாப்ஸ்ன்னு 10 தடவை சொல்லிட்டு ஐயா, பாப்ஸ்னா நான் இதுக்கு மேல சொன்னதுக்கு பாப்ஸ் ஏதோ தான். நான் இதுக்கு பாப்பாவை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கு. நான் பைசு பாப்ஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். ஏங்க என்னையே தெரியலன்னு சொல்லிட்டீங்க, ஏன் பாப்ஸ்கிட்ட பேசிக்கிங்க? என்ன தெரியாது உங்களுக்கு? ஐயா ஓ அது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க தான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றது, பாப்பாயின்றவரா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றதெல்லாம் இது பண்ணி அவர் தான் பாப்பாயி. ஓகே. ஓகே. நான் போன சீசன்ல இந்த பேரை அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஆமா இருப்பாங்க சைடுல. நல்ல தங்க மனுஷன், நல்ல பொண்ணு. மனுஷங்க, நல்ல மனுஷன். தங்கமா ஆமா, ஆமா ஆமா அது நல்ல தெரியும். மனுஷன், பட் அதான் அதை தங்கமான பார்த்திருக்கேன். மனுஷங்க. அந்த ஆமா. பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அடி வாங்கிக்குவாரு, எழுத்து பேச மாட்டாரு. அந்த ஒரு இதுலதான் நல்ல மனுஷன். மத்தபடி அவங்க இவனுங்களே கொலகார பாவிதாங்க. இவனுங்களே கூட நின்று சங்கல கால் வச்சுதான் நின்னாங்க. ஷோ முடியும் போது எனக்கு தெரிஞ்சது. இல்ல அது எப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இது பண்ணோம். இவர் மட்டும் மேலே நின்றுக்கு வரான்.
இவர் மட்டும் ஸ்பீக்கர் விட்டு இறங்கவே மாட்டாராம். ஜாக்லின் வரப்ப இறங்கவே மாட்டாராம். இவர் மட்டும் நின்றுக்கு வரான். அப்ப வவுத்தரிச்சலா இருக்குமா இருக்காதா? நான் தான் ஹோஸ்டா இருந்தேன். எப்படி அதுதான் நான் இறங்கினா சொல்றேன். நீங்க எல்லாம் அது எப்படியா பேசுவீங்க? அது வவுத்தரிச்சலா இருக்குமா இல்லையா? இல்ல உங்களோட நாங்க என்ன கம்மியா ரூட் பண்ணிட்டோம்? எனக்கு புரியல. என்ன புரியல. ஒரு தடவை ஸ்பீக்கர் வாங்கிட்டு அடுத்த ஒன்று கேட்க போறேன். இங்க 4 மணி நேரம் கடகலாம் உட்காந்துருக்கோம், வீடியோ போட்டு டெல்லி கணக்குல போட்டு உட்காந்துருக்கோம். நாங்க என்ன பண்ணுவோம்? சரி இங்க வாங்க, சண்டைக்கு வாங்க. நீங்க ஏன் சண்டைக்கு வாங்க. சரி சண்டைக்கு போவோம். சண்டை வராம இன்னைக்கு 4 மணி ஆனாலும் போக மாட்டேன். டைம் டிராவல்ல ஏறி போன வருஷம் வரைக்கும் போயிட்டீங்க. சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அது பொண்ணு ஐடியா பையன் ஐடியா? அது தெரியல. அமைதியாரா, அது தெரியல எனக்கு. வாழ்த்துக்கள் சேர்க்கல. ஏன் குழந்தை இல்லையா கேஸ்கு? அடுத்து என் பிள்ளைய சேர்த்து அடிக்க போறானுங்க. இல்ல அது வந்து நீங்க வினோத்துக்கு இல்ல, நீங்க வினோத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களே, அவர் பாட்டெல்லாம் கேட்க வைப்பீங்களா அப்படின்வாங்க. அடுத்து அதெல்லாம் குழந்தைக்கு கேட்க வைப்பீங்களா அப்படின்வாங்க. இவனே வினோத் மாதிரிதான் வளர்ப்பியா நீ அப்படின்றவானுங்க. இன்னைக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா புதுசா? நான் வந்து அரோரா மாதிரியே டிஎல்ல ஒருத்தி சுத்திட்டு இருக்கான். அக்கான்ட்டாங்க. இந்த அக்கான்னு இவனுங்க பசங்க எல்லாம் எப்படி ஆபாசமா யூஸ் பண்ணிப்பாங்களா, அது மாதிரி இதுங்களும் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அத இதுங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு ஆயிடுச்சு. அத போட்டு அடிச்சிருக்கலாம். அடிச்சா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோல தூக்கி போயிடும். நான் சொல்லுடே இது வேற மேட்டர்ரா, இது பொலிட்டிக்ஸ் இல்லடா அப்படின்னு சொல்றதுக்குள்ளே ஆட்டோ பாதி தூரம் தாண்டி போயிடும். வந்து நேரா இதெல்லாம் சொல்ல மாட்டா. அவ வந்து ஷேட் தான் போட்டுட்டு இருக்கா. அதனால ஒண்ணும் கேட்க முடியாது. ஒன்னும் சொல்லல அப்படின்றோம். அவ்வளவு தைரியம் இருந்தா டைரக்டா சொன்னா பேசலாம், இல்லன்னா வேஸ்ட் தான். நான் இவங்க அடிக்க அரோரா மேல உண்மையிலே சத்தியமா சொல்றேன், அவங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்டாவே ஆகுதியா. ஓப்பனா சொல்ல போனா அது உண்மையிலே ஒரு வித்தியாசமான இல்லைனாலுமே அவங்க வெறும் ஷோ மட்டும் பார்த்தாலே இப்போ ரீசெண்டா பேசுறாங்க. ரொம்ப சென்சிபிளா தான் பேசுறாங்க. சென்சிபிள் இல்ல, இவங்க பழகிற விதம் இருக்குல்ல. சென்சிபிள் பேசுறது அது யார் வேணா பேசிடலாம். ஆனா இவங்க பழகிற விதம் இருக்குல்ல, என்ன இது பண்ணாலுமே அத பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்களா. அது ரொம்ப பேத்துக்கு வராது. அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே இது ஆகாது. கண்டிக்கிறேன். சென்சிபிளா யாரு வேணா பார்வாலெல்லாம் பேசவே முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுக்குன்னு ஒரு திறமை வேணும். அது வந்து நான் பார்வதி அந்த சோல நான் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க மியூட்ல போட்டு நான் அப்படியே அமைதியா இருந்துக்கிறேன். அவங்க எப்படா வேற ஆள், அதாவது எப்படின்னா நான் மத்த ஆள் இவங்க திவ்யா பார்வதி சாண்ட்ரா பேசுறப்ப கூட நான் மியூட்லயே போட்டிருப்பேன். இந்த வினோத்ன்ற ஒரு ஏதாவது ஊடல பேசுறாருன்னா அவர் ஏதாவது கவுண்டர் கொடுப்பாரு, அதுக்காண்டி நான் மியூட்டை எடுத்து பண்ணுவேன். பக்கத்து வீட்டுல இருந்து தான் வந்துருவாங்க. இங்க வாங்க ஏங்க சவுண்டா இருக்குங்க, நீங்க அமைதியா இருங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசினா சண்டை வராதுயா. ஐயா நீங்க பாக்கலைங்க, நீங்க பார்க்காம பேசாதீங்க ஐயா, நீங்க பார்க்காம பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. வன்வாதிகள் சங்கம் பார்த்த உடனே சரி ஏதோ சண்டை நடக்க போது நினைச்சு வந்திருப்பாங்க. என்னடா கருத்தாய்வு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, கருத்தரங்கம் மாதிரி கருத்தாய்வு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரு கேட்க வந்து நாங்க ஒவ்வொருத்தையும் முடிச்சு சண்டை போட்டு அடிச்சு ஸ்வாக்கெட்டு போட்டுட்டு இருப்பாங்க நினைச்சு வந்தா என்னடா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கேட்டாங்க. யாருமே சண்டைக்காரங்களே வர மாட்டானுங்களே, யாருனாவது வந்தா பரவாயில்ல கூப்பிடுங்க. சரி உங்க சண்டைக்காரங்க மேபி வேற ஸ்பேஸ்ல பிஸியா இருப்பாங்க. ராஜ்குமார் 2 பேர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு, அவங்களையாச்சும் கூப்பிடுங்க. கொஞ்சம் பண்ணா சண்டை போட்டு ஏது அந்த ஐயோ அந்த இல்ல 2 பேரு பசங்க இல்ல இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்தா கூட வந்திருப்பாங்க. ஆனா இப்ப பாப்பா இருக்காரு, அவங்க பயப்படுவாங்க. அவங்க ஒரு மாதிரியா பேசுறது, அவங்க நல்லா இருக்கு. எலிவேட் பண்றது நல்லா இருக்கு. இப்படியே பண்ணு. இதுக்காக தான் எப்பயுமே இவங்க இருக்கும்போது நான் மேலே ஏறிடுவேன். அதான். ஆனா கிரெடிட் ஆகவே மாட்டேது, எதுவுமே கிரெடிட் ஆகவே மாட்டேது. அதுக்காக தான் வருத்தமா இருக்கு. போஸ்ட் எலிவேஷன் கொடுப்பாரு. நான் அது சொல்ல மறந்துட்டேன். நான் ஆட்டோல ஏத்தணும் முடிவு பண்ணி ஜஸ்ட் மிஸ் அந்த ஆட்டோல ஏறாம போனது ராஜா தான். அந்த வருத்தம் எனக்கு இப்பவும் இருக்கு. தெரியல, ஏதோ ஒரு தெரியல. ஏத்த முடியும். அதான் போஸ்ட் போட்டாதானே ஏத்த முடியும். ஓ நீ வந்து அந்த சீசன்ல வந்து என்னை அடிச்சிருக்க, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அடிச்சிருக்கிறது வேற. நூலையில மிஸ் ஆயிட்டீங்களாமா ராஜா ப்ரோ? இல்ல பாப்பா, நீங்க போன வட்டம்
இல்ல யார்கிட்ட அடி வாங்கல மட்டும் சொல்லுங்க கோச்சுக்காம. இந்த ஐடிட்ட நான் அடி வாங்கல. ஒன்றே ஜாக்லின் ஃபேண்டான்ட்ட மட்டும் தான் நீங்க அடி வாங்கல. மத்த எல்லா உள்ள குரூப்ல வச்சு போலான்னு போலான்னு என்னைய. உங்களுக்கு தெரியாது அது. அதான் அங்கேயும் பழந்துட்டாங்க. இன்னொன்னு நான் என்னன்னா நான் பாப்பாய் ஐடியா தேடிட்டே இருக்கேன். பார்த்தா அந்த கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்காரு. பாப்பாய் மாதிரியும் தெரியல, ஆலிவ் ஆயில் மாதிரியும் தெரியல, ப்ளூட்டோ மாதிரியும் தெரியல. அந்த போட்டோ பாத்தீங்களா? ஐயோ அது வந்து பொலிட்டிக்ஸுக்காக இவனை வந்து டேய் மூஞ்சி வச்சுட்டு பேசுங்க. இல்ல அது ஏன்னு கேள்விப்பட்டேன். அது அதை ஒழிட்டு விட்டுருவோம். அதெல்லாம் வேஸ்ட். போட்டோகிராஃபி அது கண்ணு தெரியுதா தெரியல. இல்லைங்கயா ஏன்னு சொல்றாங்க. ராஜா தான் ஏய். ஆமா கரெக்ட். அது என்ன நிஜமாவே போய் சொல்லாதீங்க. ஏஐட்ட வாங்கிட்டு போட்டோகிராஃபி 2 பேருமே ஏஐ தான் உருட்டிட்டு இருக்காங்க. ஊரே ஏமாத்திட்டு இருக்கு. பாப்பைய போட்ட இரியா இந்தா பேசிட்டே இருக்க கடுப்பா வரியா ஒரு கொஞ்சம் 2 நிமிஷமாச்சும் கொஞ்சம் கேப் விடியா. நீயே நீங்களும் பேசுங்க அப்பதான் எதுவும் கேட்காது. ஆமா ஆமா பாத்துக்கிட்டே இருக்கோம். நீயே பேசிட்டு நாங்களா எப்பயே பேசுறது. போடுங்க ராஜா. இல்லைங்கயா இல்ல பாட்டு பாடுவேன் சேலை இல்ல வீடு கட்டா. சரி இல்ல ராஜா இந்த ஆள் இருக்கான்ல ஜாக் வந்து அந்த ஸ்பேஸ்ல இந்த ஆள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கான். நான் வந்து யோ போதியான்னு டிஎம் பண்ணிட்டு இருக்கேன். சரி அவ்வளவுதான் அப்படின்ட்டு 1/4 மணி நேரம் பேசிட்டு கீழே இன்னொரு ஐடி இருக்கு புரியுதா. இந்த ஆள் பேசுனதுக்கு அப்புறம் இப்போ ஆதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவரு பேசுனதுக்கு அப்புறம் ஆதி பேசணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஆள் 1/4 மணி நேரம் பேசிட்டான். ஓகே சரி போதும் இந்த கீழே போயிருக்கன்ட்டு கீழே தள்ளிட்டு ஆதி பேசுங்கன்னா இந்த ஆளே பேசுறான். ஜாக் அப்புறம் ஆமா இது அப்படி கிடையாது. இது தவறான பதிவு. நான் அப்படி இல்லை. நான் வந்து ஒரு ஸ்பேஸ்ல அவங்க வந்தாங்க. 2வது ஸ்பேஸ்ல நான் அப்படி பேசினேன். 2வது ஸ்பேஸ்ல இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னமோ இவங்க இல்ல. எனக்கு என்ன வருத்தம்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்லயும் இவரே பேசுறாரு, இவர் கூட நிக்கிறாரு, இவரே பேசுறாரு. ஜாக்கு நீங்க ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் எல்லாம் இது பண்ணாங்க. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால நாங்க விட்டு வச்சிருக்கோம். ஆனா வளர்த்தி விடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பேஸ்லயும் பாக்குறேன் இவர் தான் கோகோஸ்டா இருக்காரு. இவரை தூக்கி போடுது. நான் வேண்டல இவரை தூக்கி கீழே போடுது. திருப்பியும் இவர் மேல வராரு. அது வேற ஐட்ல வராரு. அப்படின்றப்ப வவுத்தரிச்சலா இருக்குமா இருக்காதா? ஏன்னா இவர் மட்டும் தான் எல்லாமே பண்ணாரா? வெறுப்பாயிருச்சு. சரி அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு இப்ப நான் ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். இன்னொன்னு சொல்றேன். 40 இரியா நான் பேசிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாப்பாய நீங்க பார்த்ததே இல்லை. நானும் பார்த்தது இல்லை. நான் இப்ப சின்ன வயசுனால. ஆனா எங்க தாத்தா சொல்லியிருக்காரு அவரு அப்படி இருந்திருக்காரு. பாப்பான்றவரு அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருந்திருக்காரு. அதுதான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும். இது 12 மணிக்கு நீ வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி என்ன சாதிக்க போற? இல்ல வாழ்க்கையில வன்மத்தை தவிர வேற என்னதான் சேர்த்து வச்சிருக்கிற? நீங்க புண்ணியத்தை சேர்த்து வச்சு கோயம்புத்தூரே விளக்கி. ராஜா அந்த ஆளை மியூட் போடுங்க ராஜா. அந்த ஆளுக்கு மியூட் போட தெரியாது. போடவே மாட்டீங்க. ஹோஸ்ட் என்ன ஹோஸ்ட் நீங்க? சண்டை இல்லையா? உங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கான்னு வந்தேன்னா பாப்ஸுக்கு நீதி வாங்கி கொடுக்க. இது இந்த சண்டை பத்தலையே அப்படின்ற மாதிரி கேஸ்க்கு வந்துருக்காங்க. ஏன்னா பாப்கார்ன் லேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தா இது என்ன சின்ன சண்டையா இருக்கு அப்படின்ற மாதிரி. உண்மையை சொல்றப்ப யாரும் உள்ள வராதீங்க. இந்த செய்து மியூட்டும் போட்டுறாதீங்க. ஒரு காதல் பாட்டு ஒன்று பாடு, அவன் கேட்டுப்போம். டைம் இல்ல. இல்ல உங்க ரொமான்டிக்கு நாங்க அதை காதல் பாட்டு பாட்டி நீ ரொமான்டிக் பண்ணுவ. நாங்க இங்க உட்காந்து காதல் பாட்டு பாடிக்க தெரியணும். நாங்க இங்க தனியா படத்துக்கு தெரியும். நீ சும்மா இருயா. சரி பிபிஎன் ப்ரோ வாங்க. கொஞ்சம் சண்டை எங்க போலான்னு வெயிட் பண்ணிருக்காங்க. பாதி பேர் வெயிட் பண்ணிருக்காங்க கீழே. கொஞ்சம் பேச விடுங்க. சண்டையை முடிச்சு விட்டு போலாம் நம்ம. ஓகேவா? டீலா? ஐயா சண்டை என்னையா சண்டை? நான் தான் சொல்லிட்டேன். நீங்க
ஓகேன்னு சொல்லவே மாட்டியா நீ? இல்லைங்கயா சண்டை வாழ்க்கையில ஓகே சொல்லி இல்லைங்கயா பழக்கமே இல்லையா? இல்லைங்கயா இது ஒரு சீசனு, இதுக்கு ஒரு சண்டை வேறயா? எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு சீசனா? எனக்கு புரிய சீசன் 9ல இது ஒரு அந்த சண்டைன்னு வேற சண்டை அடிவாங்க இல்லையா? போட்டுருச்சுங்க. நான் தான் அதை பத்தி சொல்லணும். சீசன் மொக்க சீசன் தான். அடி விழுவுது இல்ல, பலமா விழுவுதா இல்லையா? சொல்லுங்க ராஜமா, விடுங்க என்ன அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன என் பிரச்சனைனா மேனேஜர் கூட வந்து என்ன ஆக்சுவலா வாடகை கொடுத்தோமே முதல்ல அவங்க எதுக்கு அடி ஏதுன்னு வாங்குறாங்க கேட்க மாட்டாங்க. அப்படிங்கறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊழல் ஒரு கமருதீன் பார்வதினா வச்சு ஒரு எடிட் போட்டாங்க, கப்பல் கோல்ஸ் மாதிரி ஒரு எடிட் போட்டாங்க. நீலாம் வாங்குமா அப்படின்ற மாதிரி வாங்கட்டும். இருந்துச்சு. அதுக்குதான் செம்ம அடி விழுந்துச்சு. இல்ல நீலாம் வாங்குமான்ற மாதிரி தான் இருந்துச்சு, உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப நானும் அதான் சொல்ல வந்தேன். பத்தல பத்தல. சார் சார் அனானிமஸ் சார் அந்த 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 அனானிமஸ் அந்த அந்த கேட்டுக்கோங்க. அந்த கூடைக்கு பின்னாடி விழுந்துருக்காங்க பாருங்க சார், மண்டை புடிச்சு மண்டையில கொட்டு வாங்கி சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவு வெறி. ஒரு 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 அன்பு இது வரைக்கும் பகிர்றாங்க, அதை டாஸ்க்ல கூட சண்டை இல்ல, ஆனா இது அடிக்கிறது வரைக்கும் வேற. டாஸ்கோ கப்பல் ம். கோல்ஸ் வீடியோ வந்து பிக் பாஸ் வச்சு மட்டும் தான் போடலன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் வச்சும் போட்டாங்க, எதையாவது ஒரு எடிட். அதுவும் போட்டிருப்பாங்க. பிக் பாஸ் வச்சு மட்டும் தான் என்ன பிக் போடல. பிக் பாஸ் பிக் உருவம் பாஸ்க்கும் சவுண்டுக்கும் உருவம் போட்டேனே, இருந்துருந்துச்சுன்னு கேட்கலையா? வச்சுக்கோங்க. இந்த இப்ப பிக் பாஸ்க்கும் சவுண்டுக்கும் போட்டிருந்தேன் ஒரு தடவை. ஹலோ அப்படின்னு போன் பேசுவாள்ல, ஆமா அதுவும் ஆமா ஆமா, அப்புறம் வந்து ஐ லவ் யூ சவுண்டுன்னு சொல்றதையும் சேர்த்து போட்டு விட்டுருந்தேன். அதை அப்பெல்லாம் நல்லா பார்த்தேன், ஞாபகம் ஆவுன்ட்டு இருக்கு. இருந்தானுங்க. கேளுங்க பாப்ஸ், இப்படி அந்த டைம்ல இவருக்கு எடிட் போடு, விஜேஸ்க்கும் சவுண்டுக்கும் போடு, இவனுக்கும் சவுண்டுக்கும் போடுன்னு சொல்லிட்டு என்னை வந்து கேட்டுட்டு இப்போ சொல்றானுங்க நான் வந்து காஜி ஷிப்பிங் எடிட்டர்னு என்னை வந்து பிராண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியலையே. நீங்க அப்பப்போ சில பேர் வந்து உண்மையும் சொல்றானுங்க, இல்லங்க, நான் அப்படி என்ன ஏத்துக்கிட்டு சொல்றேன், வேணும் நம்ம. இல்ல நான் என்ன சொல்றேன், யோ, ஆமாண்டான்னு ஒத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்டா டேய், நீங்க வந்து ப்ரோ ஏன்டா ஜாதி வெறியில திட்டிட்டு இருக்கீங்க, பொண்ணுங்களெல்லாம் திட்டிட்டு இருக்கீங்க, அதையெல்லாம் உங்களுக்கு கேவலமா தெரியல? உங்களுக்கு என்ன ஷிப்பிங் என்ன பண்றது உங்களுக்கு இது ஏதோ கேவலமா டியூடு தெரியுதா பட அப்படின்னு. நான் அப்படி ஒரு டியூடு எடிட் பட போட்டது அவங்க. இன்டர்வல் நான் அப்படி ஒரு இன்டர்வல் டயலாக் வாழ்க்கையில மாதிரி ஒரே ஒரு இருக்கு. எடிட் தான் போட்டிருக்கேன். அப்படியே வாழ்க்கையில ஒரே ஒரு எடிட் தான் அப்படி போட்டிருக்கேன். அது போட்டது பாருக்கும் காம்ருக்கும், காமூன் கம்ரு, அவங்களுக்கு தான் போட்டிருக்கேன். காம சரியா? இருக்கும். அவங்க இதுக்குதான் வந்து ராஜா அடிக்கிறாங்க. இதுல செல்ல பேர் வேற, இதுக்கே 2 அடி அடிக்கலாம் உங்களை ராஜா எக்ஸ்ட்ராவா. இல்ல இல்ல டைட்டில் இல்ல மேஜிக் இப்ப தெரி ஆதி மேடைக்கு வரவும் மாத்துங்க. ஆதி வந்து ஏதோ இந்த டியூடு பட இன்டர்வல் சீன் டயலாக் மாதிரி பேசுறீங்க. இது ஆணவ கொலை பண்றவனே இது பண்றான், நான் என்னோட இது வந்து அவன் இதோட சேர்த்து வைக்கிறதுக்குலாம் நான் ஏன்டா வைக்க பண்ணுன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, இந்த இல்ல சினிமாலாம் இல்ல சொல்லுவாங்கல்ல. சாரி சாரி இல்ல இல்ல ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், சத்தியமா புரியல, என்ன இருக்க சொல்லுங்க. ஆணவ கொலை இல்ல இல்ல வேணாம், புரிய வேணாம். உங்களுக்கு புரிஞ்சா நீங்க அதை வச்சு நிறைய ஒரு ஒரு பேசுறீங்க. 1/2 மணி நேரம் பேசுவீங்க. ஐயா இல்ல என்னங்க எது சொன்னா இப்போ இல்லைங்க இப்ப நான் டாஸ்கே கேட்டுக்கிருக்கீங்க. என்னன்னா, இல்ல இல்ல இந்த ஸ்பேஸோட டாஸ்கே உங்களுக்கு புரியாம பேசுறதுதான் டாஸ்க். மக்களை ஸ்டார்ட். அப்படி பேசி நீங்க கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா எங்களுக்கு லக்ஸரி பட்ஜெட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதை வச்சு நாங்க ஏதாவது ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஆமா, ராஜுமா எங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பாரு. இத சொல்லிதான் ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான் அந்த பக்கம். ஆமா, என்னன்னு இவனுங்க. ஐயோ, இன்ஃப்ளூயன்ஸா? நான் இவனுங்க கிட்ட வந்து நான் ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சேன், ஏன் இப்படி கூப்பிட ஆரம்பிச்சேன், என்னோட கதை என்ன, என்னோட வாழ்க்கையில இவரோட பங்கு என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. பர்சனலா யூஸ் பண்ணானுங்க. எவனா இருந்தாலும் அசிங்க அசிங்கமா கேட்பேன். பழகுனதுக்காக மூடிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன், எவனா இருந்தாலும் சொல்லிட்டேன். பர்சனல்ல டேய் வந்தீங்கன்னா கீழ இருக்கிற லிசனர்ல கேட்டுட்டு இருக்கானே லிசனர்ல அவன் தான்டா கேட்டுட்டு இருக்க டேய், எவனா நீ தான்டா இருந்தாலும் டேய். சொல்றேன். நான் அசிங்க அசிங்கமா கேட்பேன். பர்சனல்குள்ள வந்தீங்கன்னா செருப்பு கழட்டி அடிப்பேன். நான் சொல்றேன், எவன் கண்டுபிடிச்சு நேரா வந்து வாடா செருப்பு டேய் வாடா அடிப்பேன். திருச்சிக்காரனே ஒன்னதான்டா டேய், செருப்பு இல்லைங்க கழட்டி வாடா ஒன்னதான்டா வா டேய். இல்லைங்க நான் பர்சனல்ல வாடா வாடா. ஐயா வந்தா ஐயா அப்படிதான் அடிப்பேன். செருப்பால இல்லைங்க அடிப்பேன். இந்த இல்லைங்க நான் இந்த ஸ்பேஸ் மானரோடு எனக்கு தான்ல வரும்ல. ஐயா இருங்க நான் ஒண்ணு இவரு சொல்லிக்கிறேன். பேசவே விட இந்த ஸ்பேஸ் மாட்டார்ல, எனக்கு பிடிச்ச ஒரு எமோஷனல் ஐயா ஆமா. ஆளு. இருங்க இந்த ஐயா ஐயா ஐயா, ஸ்பேஸ் இன்னும் இந்த என்ன ஸ்பேஸ் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க. இருங்கயா இருங்க, இந்த இல்ல இந்த உலகத்துக்கு ஸ்பேஸ் அவரே எனக்கு ஒண்ணு சொல்ல பிடிச்சதுக்கு என்ன வராரு, விடுங்க காரணம்னா, சொல்ல. நான் பேச இதுக்கு முன்னாடி ஒரு விட்டுருங்க. ஸ்பேஸ் அந்த ஆள் ஒரு பேச உடனே கீழேயும் போக மாட்டான், அந்த ஆள் வீக்கில தான் இருப்பான். பேசிருக்கீங்க. ஐயா இருங்கயா பேசிக்கிறேன். இல்லைங்க நான் வேற ஸ்பேஸுக்கு போனேங்க, நான் பேசிட்டேன், எல்லாமே பேசிட்டேன். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன்ட்டு ஸ்பீக்கர் விட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. கரெக்டா ஆனா பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது. இல்ல அதான் ராஜா, எனக்கு நான் குடுங்களேன், உங்களை கோ நான் ஹோஸ்ட் குடுங்களேன் நான் எனக்கு. நான் நான் உங்களை வேணா ஃபாலோ பண்ணி விடுறேன். நான் உங்களை இல்ல நான் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஹோஸ்டோட கொடுங்க, ஆனா என்ன பண்ணணும்னு தான் தெரியாது. இல்ல உனக்கு உங்களுக்கு இல்ல, இல்லையா? எனக்கு கோ ஹோஸ்ட் கோஹோஸ்ட் குடுங்க. உங்களுக்கு இல்லைங்க, அவங்க உங்களை உங்களை ரிமூவ் ரிமூவ் பண்றது தனியா பண்றீங்கன்னு வைக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்காங்க. பாவம் மனசுடைஞ்சு போயிட்டார்.
பாவம். சரி பைசு எதுக்கு போதும் இப்ப நீ அது எதுக்கு ஸ்பீக்கர் ஏறி வந்த? அம்பலத்துக்கு ஏதாவது கருத்து சொல்லு. என்னாச்சு? இல்ல இல்ல நான் என்ன கருத்து சொல்லணும்னு சொல்லிடுவாரா எதிர்பார்க்கறேன். அவரு? இல்ல சொல்லிதான் பாக்கட்டும், அவரதான் சொல்லட்டும், பாத்துக்கிறோம். இவனுங்களுக்கு சொல்லியா நீ? என்ன பைசா நீ சொல்லியா? நீ பிரச்சனைனா தைரியமா சொல்லியா? நான் நான் பாத்துக்கிறேன். சொல்றேன். இப்போ வந்து யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, இவனுங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு அவங்கள அடிப்பாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து பொங்கி நம்ம எமோஷனலா இப்ப நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலைல. இவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்க பொறுக்கிட்டு ஆ பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. இந்த 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 குரூப். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ மொத்தமும் இப்ப நீங்க இந்த எவனாவது மாதிரி மேல வந்தான்னா நல்லா நாக்குல பார்ஷியாலிட்டி புடுங்குற எனக்கெல்லாம் மாதிரி கேள்வி கேட்பேன். ஒரு ஒரு நாய் வரமாட்டேது மேல. பர்சனல் அட்டாக் பண்றனால. இல்ல பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க. ஒரு எனக்கெல்லாம் அப்பதான் குரூப்னு சொல்லி பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க. ஒரு பல குரூப். குரூப்னு ஆக்சுவலா சொல்லுங்க. ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க தோழர். எனக்கு என்ன திட்டுறப்ப ஜாலியா ரசிச்சிட்டு இருப்பேன். என்ன சார்ந்தவங்க யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அதேதான். என்னோட நான் வேலை பாக்குற டைரக்டர் அது இதுன்னு ஏதாவது திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, ம். அப்ப இன்னும் ஜாலியா இருப்பேன். அவங்ககிட்ட போய் சிரிப்பேன். வாங்கினியா, நல்லா வாங்கினியா அப்படின்னு. சொல்ல நான் என்ன பண்ணேன், என்னையும் திட்டுறாங்க அப்படின்னு. என்னைய மட்டும் ஏன் திட்டுறாங்கன்னு தெரிஞ்சா வாங்கிட்டு இருக்கேன், இல்ல வாங்கியா. இல்ல அதுதான் பிளிப்ளே போட்டு கிழிச்சிட்டாங்களே. அது ஒண்ணுதான் தோழருக்கு வரமாட்டேங்குது. சார்ந்தவங்க ஜாலியா திட்டும்போதுதான் இருக்கும். கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருது. நான் என்ன திட்டும்போது செம்ம இல்ல பண்ணா இருக்கு. அவன்லாம் இல்ல அவன்லாம் திட்டுறது அப்படிதான் வேற, இருக்கும். திட்டுறது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறது வேற. அது நானும் சரசும் இருக்கோம்ல. இப்போ என்ன எல்லாம் போனச்சு இல்ல அது திட்டுறதை ஐயோ அக்செப்ட் இவர் பேச பண்ணிக்கிறது விட வேறதான். மாட்டாரு. ம். என்ன வந்து போன சீசன்ல பிஆர் நாயே அப்படின்னு அப்படியெல்லாம் திட்டிக்க பிரச்சனை இல்ல. அபியூஸ் பண்ற இப்ப கேஸ்ட் நான் பாக்குறேன். ஒரு அந்த தொடர்ந்து அந்த எல்லா ட்வீட்டையும் படிச்சேன். குறிப்பா அந்த மேஜிக் செரியோடது வந்து பியூர் ஒரே அபியூஸ் சந்தோஷமா அது. இருந்துச்சு. இல்ல அப்படி ஆமாங்க, உண்மையெல்லாம் புரியல இல்லைங்க. எனக்கு. இங்க நான் ஒண்ணு சொல்லவா? நான் வந்து இந்த நவம்பர் 30 வந்துச்சுன்னா, நான் ட்விட்டர் வந்து 15 வருஷம் ஆகுது. 2010 நவம்பர் 30 வந்து நான் ட்விட்டர் 15 வருஷம்னா 3 வயசு எனக்கு. அப்ப அப்ப ஓகே. நான் சொன்ன இல்ல பாப்பா, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அப்ப நான் சொன்னது கரெக்ட் தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, நான் சொன்னது கரெக்டா இல்லையா? அப்படின்னு சொல்லுங்க. நான் அவரு என்னங்க ஆதியா அவர் சொன்னது சொன்னது. நானுங்க. நீங்க என்னங்க சம்பந்தமே இல்லாம அவரை போய் கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒண்ணுதான். பாப்பா இருக்காரா இல்லையா? அந்த ஸ்பேஸ்ல இருக்காரா இல்லையா? ஸ்பீக்கரா இருக்காரா இல்லையா? திருப்பி இல்லங்க, பாப்பா இல்லங்க. பாவே போயிட்டாருங்க. இருக்காரு. எல்லாத்தையும் என் பக்கம் ஏயா கொட்டுற? அவர் மேலேயும் கொஞ்சம் நீங்க கொட்டியா நீங்க வன்மத்தை? வேணா இந்த ஸ்பேஸ்ல இருந்து வெளில போய் வேற ஸ்பேஸ்ல பாப்பா இருக்காரான்னு பாத்துட்டு வாங்களேன். யார் சொல்றது? பாத்தீங்கன்னா போக மாட்டாங்க அந்த ஆளு. நான் நீங்க ஒண்ணே அமைதியா இருந்தீங்கன்னா அந்த ஆளு பேச கேஸ்ட்ரோ மாட்டாங்க. சொல்றேன். இருங்கயா, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு நீ கேஸ்ட்ரோ நான் அந்த சொல்றேன். ஸ்பேஸுக்கு ஐயோ வந்ததுக்கு கேஸ்க்கு ஏதாச்சும் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்தது. ஆனா நீங்களே எப்படி சொல்றீங்கன்னா அப்ப பாத்துக்குங்க. ஆனா இருந்தாலும் நான் போக மாட்டேன். இருங்க, நான் ஸ்பீக்கர்ல இது மியூட் பண்ணிக்கிறேன். ஐயா லாஸ்ட் ஒன் நல்லா நீங்க இருக்குது. மியூட் இருந்தாலும் போக பண்ணிக்கிறேன் மாட்டேன். அப்படின்னு சொன்னதை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்களுக்கு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்றாரு. தங்கமான மனுஷன். அவரை போய் பேச எப்படிதான் எதுவும் காசு மனசு சொல்லாதீங்க, வருது. கண்டினியூ பண்ணுங்க. இப்ப அதுக்கு சொல்லுவோம். அதாவது நான் எது சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அந்த ஆளு. ஒரு வருஷம் அந்த ஆளு கூட குப்பை கொட்டிட்டேன். பேசுங்க, உங்க கேப் விடாம சொல்றேன்ல, பேசுங்க. இந்த அபியூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வகை வகையா விதமா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தான் சொல்லியிருப்பாங்க, அபியூஸ் பண்றதுன்றது அவங்க யாருன்றதான் காட்டிட்டு போகுது தவிர இந்த உலகத்துக்கு. அதனால நமக்கு 5 பைசாக்கு எந்த நட்டமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் அபியூஸ் பண்ணுவானுங்க. எனக்கு ஆக்சுவலா ஜாலியா தான் இருக்கும். இந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் அதோட டார்கெட் அச்சீவ் பண்ணி ஒரு சந்தோஷம் வரும்ல. எங்களுக்கு 31ஆவது அப்பா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு டெய்லி கிடைக்கும். ட்வீட் போட்டோன்னே கிடைக்கும். இவங்க கடுப்பேற்றதுக்காக தான் ட்வீட் போடுறது. கடுப்பு ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு தானே வெற்றி. அது ஜாலியா தான் இருக்கும். உங்களுக்கு கடுப்பேத்தாண்டா ட்வீட்டே போட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல நீங்க இந்த பாயிண்ட்லாம் பேசாதீங்க. நீங்க உங்கள சார்ந்தவங்கள திட்டும்போது நீங்க மகிழ்ச்சி இன்னும் ஜாலியா ஆவறீங்கல்ல, இருக்கும். இன்னும் அந்த ஜாலியா இருக்கும். அந்த டெக்னிக் மட்டும் சொல்லிக் குடுங்க அது கேஸ்குக்கு. ஒண்ணும் ஏன்னா பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் தான் பாயிண்ட்லாம் வந்து சொல்லுவேனே. அவங்களும் அதே மைண்ட் செட்ல தான் அதே இருப்பாங்க. மைண்ட் செட் அவங்க தான். எல்லாம் வந்து செக் பண்றது கேட்பாங்க. கொஞ்சம் நீங்க தான் கஷ்டம். ட்ரிகர் சொல்றீங்கல்ல, பண்ணிட்டோம் நம்ம ஒரு இடத்துல அப்படின்ட்டு. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அவங்க கூட ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள போய் திட்டுவாங்க செம்மையா. அவங்க தோழர் என்ன எதுக்கு திட்டுறான் இவங்க அப்படின்னு. இல்ல என்னை மட்டும் எதுக்கு திட்டுறாங்க தெரிஞ்சா வாங்கிட்டு இருக்கேன். நான் வாங்குறேன் டெய்லி வாங்கியா அப்படின்னு. தோழர் அதுக்கு கொஞ்சம் கனவுனால ஒரு நியாயம் வேணாமாங்க, என்ன எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு. சரி என்ன திட்டுறாங்க அப்படின்னு. இந்த ஆள் கூட எல்லாம் சேர்ந்துனா நீ எல்லாம் உருப்பிட மாட்ட, உன்னோட அடுத்த படம் எல்லாம் ஓடாது அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க தோழர் என்னைய அப்படின்னு. ஓகே ஜாலி தானே வாங்கு. கொஞ்ச நேரம் என்ன விடாம ஒன்ன கடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் வாங்கிக்கின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஆனா ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு அப்பதான் இன்னும் ஜாலியா இருக்கும். தெரியல, அது அந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி கலாச்சு சிரிச்சு அப்படியே அப்படியே பழகிட்டோம். அதாவது இல்ல அத நண்பன் நான் அடி வாங்கினா உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான். ஈவில் நண்பன் அடி மைண்ட் வித் வாங்கினாதான் இன்னும் கைண்ட் ஜாலியா இருக்கும். ஹார்ட். ஆஹா, ஈவில் மைண்ட் வித் ஈவில் ஹார்ட். இல்ல கைண்ட் தான். ம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 12 மணிக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏங்க நிஜமா நம்ம இந்த ஆக்சுவலா ராஜுமா இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, ஏஐ கிட்ட ஏஐ போலாம். போட்டோ வச்சிருக்கேன் நான் டிஸ்பிளே அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர்.
அதை எடுத்து போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான்லாம் முன்னாடி சௌரவ் கங்குலி போட்டோ வச்சிருப்பேன் டிபில. எவனோ ஒருத்தன் வந்து கேட்டான், நீ தானடா டிபில அப்படின்னா, எஸ் ப்ரோ அப்படின்னேன். அவன் ரொம்ப நாள் இங்க பாருங்க, நான் சொல்ல சீரியஸா சொல்றேன், 3 மாசம் திட்டிட்டு இருந்தாங்க அந்த போட்டோ எடுத்து போட்டு போட்டு அதை மானசெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். என்னென்னமோ பண்ணி என்ன ட்ரே பண்ணி பார்த்தான். கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு, நான் போய் சொன்னேன், பாவம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு கடத்துக்கு மேல. அவன் நானே நம்பி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தான் போய் அப்புறமா சொன்னேன் அவன்கிட்ட, ப்ரோ அது வந்து சௌரவ் கங்குலின்னு ஒரு கிரிக்கெட்டரோட போட்டோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உன் போட்டோ எங்கடா அப்படின்னு. அவனுக்காக தான் நான் முதல்ல ட்விட்டர்ல டிபியே வச்சேன். சரி பாவம் 3 மாசம் ஒருத்தன் எஃபர்ட் போட்டிருக்கான், யார் யார் போட்டோவோ என் போட்டோ நினைச்சு மார்க் பண்ணி இதெல்லாம் பண்ணி. அவனுக்காக தான் முதல்ல இதுல வந்து டிபி வச்சேன். டிபி வச்சுட்டு ஓகே ப்ரோ இந்தாங்க இந்த நல்ல ஹெச்டி கிளாரிட்டியில இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், இதை வச்சு நீங்க மார்க்ஸ் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சன்மானம் மாதிரி இந்த 3 மாசம் அவன் கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்த்ததுக்கு என்னோட ஒரிஜினல் பிக்கை வச்சு அப்பதான் முதல்ல ட்விட்டர்ல டிபி வச்சேன். அது மாதிரி ஜாலியா இருக்கும். அது கொஞ்சம் நீங்க பழகி ஒரு மாதிரி அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா இருக்கும். அப்பா எவ்வளவு கடுப்பாரானுங்க, எவ்வளவு இல்ல ப்ரோ, கத்துறானுங்க. நீங்க சர்வ கங்குலி போட்டோ வச்சதுக்கு இவர் சர்வ கங்குலி தான் அப்படின்னு எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க, அதை யோசிச்சிருக்க மாட்டீங்க பாருங்க. அதை வச்சு உங்களை இல்ல ஃபாலோ பண்ணிடுறவங்களாம் அவன் இருக்காங்க பாருங்க. ஏங்க இந்த இது கருத்தெல்லாம் தவிர்க்கலாம். கங்குலி பேரா பேரா வச்சு இல்ல விட்டாங்க தவிர்க்க ஆக்சுவலா. முடியாது. இல்லங்க இன்னொன்னு நடந்துச்சு, இந்த ஜல்லிக்கட்டு போராட்ட டைம் இருக்குல்ல, அப்ப என்னை திட்டுறேன்னு ஹிப்ஹாப் பாதி திட்டிட்டு இருந்தாங்க. நான் தான் ஹிப்ஹாப் பாதி நினைச்சு என்னை திட்டிட்டு இருந்தேன். டேய் நீ எல்லாம் கூட்டத்தை கூட்டிட்ட அப்படின்னா நீ எல்லாம் பெரிய ஆளாடா அப்படின்னு. நான் அவனுக்கு வந்து அப்ப நீ ஹிப்ஹாப் நிறைய நினைச்சு பேசலாம்னு வச்சிருந்தேன். நான் போன் வந்தாலுமே அப்படிதான் பண்ணுவேன், யாராவது ராங் நம்பர் அப்படின்னு நினைச்சேன். என்கிட்ட பொழுது போக சும்மா ஜாலியா வீட்டுல சும்மா உட்காந்துருப்பான், வீட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன். சொல்லுங்க ப்ரோ நான் தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி, ஹிப்ஹாப் பாதி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இல்ல அதுக்கும் பாட்டு என்கிட்ட எதிர்ப்பு தான் போட்டிருப்பேன். அதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சா? ஹிப்பாப்பா இது நீ தான்டா கூட்டத்தை கூட்டினா அப்படின்றது அந்த சொல்றதுக்கும் எதிர்ப்பு இருந்துச்சான்னு கேக்குறேன். ஆமாங்க திட்டிட்டு இருப்பாங்க. நான் தான் ஹிப்ஹாப் அது மாதிரியே பேசிட்டு இருப்பேன். இந்த ட்வீட்ல இருந்துச்சு, ஐ மீன் இந்த அக்கௌண்ட்ல, அது போன அக்கௌண்ட் ஒருத்தனா அதுக்கு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பேன். நான் நிஜமாவே ஹிப்ஹாப் அது மாதிரியே அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். ஆமாண்டா டேய் நான் பாட்டு போட்டா உனக்கு எரியுதுன்னா நான் பாட்டு போடுவேன்டா அப்படிலாம் பேசிட்டு இருப்பேன். அவன் நிஜமாவே நம்பிட்டு இருப்பாங்க, ஓ நம்ம ஹிப்ஹாப் அதுக்கு தான் பேசிட்டு இருக்கோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்ப சும்மா ஒவ்வொரு வேலையா பேருக்கு முன்னாடி போட்டுருக்கேன், கோலா ஆதி இருக்கேன். அந்த மாதிரி முன்னாடி வந்து ஆர்ஜே ஆதி, சிங்கர் ஆதி, ஆக்டர் ஆதி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டே இருப்பேன் சும்மா ஜாலியா. அன்னைக்கு என்ன தோணுதோ அதை வச்சுட்டு இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரை வச்சிருப்பேன். அப்ப சிங்கர் அதின்னு இருந்த மாதிரி இருந்தப்போ அவன் வந்தான். அவன் ஹிப்ஹாப் அதின்னு நினைச்சு நின்றுட்டு இருந்தான். நான் ரொம்ப நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த கான்வ முடியல எவனோ ஒருத்தன் வந்து போட்டு விட்டு போயிட்டான் லூசு பையன். இது ஒரிஜினல் ஐடி இல்லையா, அவன் அங்க இருக்கான் அவன் அங்க போவான் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டான். அந்த மாதிரி நீங்க வித்தியாசமான அபியூசர்கள்லாம் சந்திச்சீங்கன்னா அது மாதிரி ஜாலியா இருக்கும். அந்த அளவுக்குலாம் அடிச்சது இல்ல. இப்பதான் ஒரு செலிபிரிட்டி போன வந்து தடவை கம்பேர் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து. போன தடவை ஒருத்தங்க வந்துட்டு கக்காசு சொன்னாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ஒரு வாரம் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம் நாங்க. டைம் பாஸ்க்கு. ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன்னும் காடும் இன்னும் முடியவில்லை சாய் ப்ரோ அப்படின்னு. வந்து என்ன கேஸ்கும் கூப்பிடுறது இல்ல, கேஸ்கஸ் கேஸ்கஸ் தான் கூப்பிட்டு இருக்காங்க அந்த அம்மாவால. ஆமா. சரி உங்க சரி, ஃப்ரெண்டு கீழே இருக்காரு, யார் அந்த கூப்பிடுங்க அவரை செலிபிரிட்டி? மேல. யாரு இப்போவா? காஸ்கு செலிபிரிட்டி ஃப்ரெண்டு வச்சு கீழே இருக்காங்களே. அடிச்சாங்கல்ல. இப்பதான் ஒரு நிமிஷம். அந்த ஒரு 200 நிமிஷத்தை நான் 250 மிஸ் வரைக்கும் பண்ண போச்சு. இல்ல, அந்த ஒரு நிமிஷத்தை நான் யோ மிஸ் பண்ண விரும்பல. இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாரும் துரத்தி சொல்லுங்க, விட்டுட்டு நீ மட்டும் ஏதோ பேசிட்டு இருக்க போறீங்க. கேட்டீங்களே சொல்லுங்க. இல்ல யார் அந்த செலிபிரிட்டின்னு கேட்டேன். ஆ, இந்த என்ன? செலிபிரிட்டி வச்சு சொன்னாங்கன்னு சொன்னேன். அரோராவாமா. ரோராவா? எனக்கு நல்லா ஜாலியா தான் இருக்கு. எனக்கு நான் வந்து என்ன சொல்றது, எனக்கு பிடிக்கும் அந்த பொண்ணு. ஸோ அதனால எனக்கு அது பெருமையா தான் இருக்கு. இல்ல, இல்ல, எனக்கு பிடிக்கும். அதாவது அவங்க தவிர்க்கலாம், இதெல்லாம் தவிர்க்கலாம். ஐயா இருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு வீக்ல, பிடிக்காது. அதாவது அது நீங்க அப்படியே சாப்பிட்டு தூங்கிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல என்னன்னா அது ஃபர்ஸ்ட் வீக்ல ஏதாவது பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிறப்ப ஒவ்வொரு ஆளை பத்தியும் சொல்லிச்சு, சரி இது ஏதோ நல்லா இது பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஒரு 4 வாரத்துக்கு எதுவுமே பண்ணல. யோ சாரி. நீ வந்து பாரியா, திருப்பி நீ வந்து ஷோக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்க, ஷோக்குள்ள போல என்னை ப்ரோ, மாதிரி ஏங்க ஜஸ்ட் என்னை நீங்க மாதிரி மட்டும் ஷோவே மேலோட்டமா. நீங்க பார்க்காதவங்களே நிறைய மட்டும் பேர் வந்தாங்க. ஷோவே பார்க்காம பாருன்னு நீங்க மட்டும் ஷோக்குள்ள போறீங்க. ஐயா நீங்க மட்டும் ஷோ பார்க்கலாம் சொல்லுங்க, ஏன் மத்த யாராவது தம்ஸ்அப் ஏதாவது காட்டினா நான் நிப்பாட்டிக்கிறேன். ஒரு 200 250 பேர் வந்து சண்டை வரும்னு உட்காந்துருந்தாங்க. பாரு கீழே பாரு, சண்டைலாம் வரல பாரு. இல்லைங்க, சும்மா வரா நான் சண்டைய நீங்க ஏன் இரியா, இது நீ அமைதியா பண்ணிட்டு இருயா, வரியா வாய்ப்பில்ல. நீ வந்து ராஜா, நீ வந்து டைட்டில் வந்து மேஜிக் மாதிரி மேடைக்கு வரவும்னு போடுங்க. ஐயா இல்ல அவரே சண்டை இல்லைன்னு போட்டாரு, ராஜா ப்ரோவே சண்டை இல்லைன்னு போட்டாரு, அவ்வளவுதான். விடுங்க. 150 பேர் இருந்தாங்க, எல்லாம் கலந்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான்.
அவரை நெக்ஸ்ட் டைம் இவரை BB8 அனுப்பி விட்டுறலாம். BB10 அனுப்பி விட்டுறலாம். BB8. திவாரோட டபுள் எக்ஸா இருப்பாரு, யாரையும் பேச விட மாட்டா அப்படி. ஐயா அப்படி நான் ஓப்பனா சொல்லவா, திவாகர் இருந்த வரையும் நல்லா இருந்துச்சா இல்லையா, போன வார வரையும் நல்லா இருந்துச்சா இல்லையா, அதாவது கொஞ்சமாச்சும் என்டர்டைன்மெண்டா இருந்தா இல்லையா, நீங்க அதுதான் பார்க்கணும். உண்மையா சொல்ல போனா அவர் என்டர்டைன்மெண்டா தான் இருந்துச்சு. இந்த வாரம் தான் மொக்க சரி ஸ்டோரி. வாங்க வாங்க, இப்ப சண்டை ப்ரோ சரி போடுறதா வாங்க இல்ல சண்டை ராஜா போடலாம். ப்ரோ பதில் சொல்லுங்க. சொல்றீங்களா நீங்க? அப்புறம் பிபி பத்தி பேசுறதா? சண்டை இல்ல அவரே கேக்குறாரு, அவரே பதிலும் சொல்லிக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி, எனக்கு தானே தெரியும். இவ்வளவு ஆர்வமா ப்ரோ பிபில? அதுவும் இந்த சீசனுக்கு எல்லாம் போயிட்டு, அதுவும் திவாகருக்குலாம் திருப்பி இவ்வளவு அங்க எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்களே. இல்லங்க அவர் நம்ம ஃப்ரெண்டுங்க. ஓ ஒரு ஆமா நம்ம ஃப்ரெண்டு இல்ல, அண்ணன் ஃப்ரெண்டு. இருந்தாலும் கொஞ்சம் அதாவது அவர் எதுவும் செய்ய மாட்டா, நீங்க யோசித்து ப்ரோ, பாருங்களேன். இங்க இருக்க அவரு எல்லாருமே அவர் ஹேட்டர் ப்ரோ. நீங்க எலிவேஷன் கொடுக்க கொடுக்க டென்ஷன் தான் வருது. பரவாயில்ல, இன்னைக்கு அதுக்காக இன்டர்வியூல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ரியாவோட இன்டர்வியூல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டா அப்படி. இப்போ தலைவன் எல்லாரும் பேக் டு ஃபார்ம். ஸ்பேஸ்ல வாக் அவுட் பண்ண போறாங்க. இவரும் அவர் மாதிரி ஆல்ரெடி இருக்காரு. போயிட்டாங்க. சீச்சி அப்படிலாம் இல்ல அவரு. அதான் சொல்றேன், நீங்க போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நீங்க யோசித்து பாருங்க. போன வாரம்லாம் நான் ப்ரோ வியாழ ஓகே ப்ரோ, ஆமா ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணலாம் சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணுமில்ல, கம் அதான் ஏதோ சொல்லுவாங்களே, ஐயோ மறந்துச்சே, ஹேஷ்டாக் போட்டு ஒயில்டு கார்டுல திருப்பி கூட்டு வரணுமா ப்ரோ? அதான் அந்த ஒயில்ட் கார்டு ஹேஷ்டாக அவ்வளவுதான், போட்டு விட்டுருங்க. அவரை ஓகே கூட்டு ப்ரோ, வாங்க. ஓகே ப்ரோ. ஒண்ணும் ஓகே ப்ரோ, பிரச்சனை கம்பேக் சக்சஸ்ஃபுல் ப்ரோ. வாட்டர்மெலன் போடுங்க ஸ்பேஸ் ப்ரோ. முடிச்சுக்கிறேன் எத்தனை ப்ரோ. இது வருதுன்னு முடியல, பாத்துக்கலாம் சத்தியமா ப்ரோ. முடியல, என்னால தூங்க போறேன் நான். நீங்க தூங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கட்டும், நான் இங்க நம்ம பேசுவேன். நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். நாங்க வந்து இதுல ஸ்பேஸ்ல வந்து ஹோஸ்ட் மட்டும் சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்டு நீங்க தூங்க விட்டுறலாம். ஐயா நீங்க, நான் விளையாட்டு கேட்கல, சீரியஸாவே கேட்கறேன். நீங்க போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் வினோத் யாரை வச்சு, வினோத் ஐயா சீரியஸாவே கேட்காதீங்கய்யா, விடுங்கய்யா. இந்த சீசன் சீரியஸா எல்லாம் எடுத்துட்டு விடுங்க. காமெடியா கேட்கவா? ப்ரோ அந்த உள்ள ஒன்னும் காமெடி. ஒன்னும் ஒரு ஒரு இதுவும் இல்ல ப்ரோ. அதை விட்டுருங்க. நம்ம அது இதுக்கு பேசிட்டு வேற ஏதாவது பேசுங்க. சொல்லுங்க, வெளியில உள்ள என்னென்ன நடக்குது அதை சொல்லுங்க. எவன் எப்படி ட்வீட் போடுறான் அதை வேணா பேசுங்க. வெளிய ஓப்பனா சொல்ல போனா பக்கத்து வீட்டுல ஒரு செப்ட் வாங்கி தோன்றாங்க. ஐயா டிஎல்ல கேக்குறாங்கய்யா. டிஎல் இல்லையா, அது நமக்கு தெரியாதுங்க. அது இந்த ரகு தாத்தா தானே வந்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் கரெக்டா சொல்லுவார். BB8 ப்ரோ, உங்களுக்கு என்ன? நான் இப்பதான் வரேன் இந்த ஸ்பேஸ்க்குள்ள. என்ன கேளுங்க, ஏன் கவுது விடுறீங்க? எனக்கு புரியலையே. மீதி எல்லாம் வந்தோடனே அவன் வண்டியில ஏத்திடுறதுதான். வந்தோடனே ஆட்டோல ஏத்தியாச்சு. இல்லைங்க இல்லைங்க, நீங்க தான், நான் பாக்குறப்ப நீங்க தான் உள்ள வந்தீங்க. நான் தப்பிக்கணுமா இல்லையா? சரியா பேச சொல்லிட்டு அவரை பேச முடியும் இல்லையா? இல்ல, நான் இங்க பிபி பத்தி பேசல இல்ல யாரும். இல்ல, எனக்கு ஒன்னும் என்ன பேசல டாபிக்? ப்ரோ. எதுவும் பேசல. இல்ல, அப்ப பிபி பேசுறேன். பத்தி தான் பேசுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க. பிபி பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வேற ஏதாவது ஒரு ஸ்பேஸ பார்த்தேன். இதுதான் ஏதோ சண்டை இல்லைன்னு சொல்லிட்டு நியூட்ரலா இருக்கு போல, வேற ஏதோ பேசுறாங்க போல உள்ள வந்தா சண்டை இல்லைன்னு வந்தாங்களா ராஜா ப்ரோ? எல்லாம் பாருங்க. அப்படின்னு உள்ள வந்தா திரும்ப இங்கேயும் பிபி பத்தி பேசணுமா? இப்பதாங்க 4-5 ஸ்பேஸ் போயிட்டு வந்தேன், முடிஞ்சுங்க, முடியல. இல்ல ப்ரோ, நீங்க நானும் ஒரே கதை தான் பேசுறோம். ஆனா உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்னைய மட்டும் வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது என்னை எப்படி? ஓகே, இல்ல அதான் டைம் அப். எனக்கு ஒண்ணும் புரியல. அடுத்தவங்களை பேச டைம் அப்யா. விடணும் பிபி ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. நீங்களே ஆனா கேட்டுக்கிறீங்க, கேள்வி கேட்டா பதில் யாராவது சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும். நீங்களே பதிலும் சொல்லிக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த இந்த பதில சீசன் தான் கேக்குறேன். இரியா, இந்த சீசன் வந்து எதையும் பார்க்கல இல்ல இப்போ, எதையும் பார்க்கல. வெளியே நின்று வேடிக்கை மட்டும் தானே பாக்குறோம். சில ட்வீட்ஸ் எல்லாம் இப்போ இந்த 2-3 நாளா கவனிக்கிறேன். இப்போ கேஸ்கு மேஜிக் தேர்வு வந்து கேஸ்கு அப்யூஸ் பண்ணதுனால மற்ற ட்வீட்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் யோசிக்கிறேன், எப்படி இருந்ததுன்னா எப்படி நம்ம எப்படி யோசிச்சோமோ இப்போ வெளியே இருந்து நம்மள போன சீசன்லாம் இப்படிதானே யோசிச்சுட்டு போனேன். பொழப்பே இல்லாம ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் சத்தியமா யோசிச்சேன். போன சீசன் நான் அப்படி மல்லு கட்டிட்டு இருந்தேன், நானே அப்படி யோசிச்சேன்னா அப்ப என்னைய வேடிக்கை பார்த்தானுங்க இப்ப பசங்க எல்லாம். என் 2-3 ஐடி ரொம்ப க்ளோஸான ஐடியா, என்னடா வேற வேலையே இல்லையாடா உனக்கு, எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு கேட்டானுங்க. அப்ப எனக்கு புரியல. இப்ப நான் வெளியே நின்று அதை வேடிக்கை பார்க்கும்போது ஆமா கரெக்டா தான் இருக்கு, வேற வேலை இல்ல அதனால சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. லைஃப் போர் அடிக்கு ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. ஹோஸ்ட் என்ன இல்ல ப்ரோ, பண்றீங்க?
நீங்க இதனால என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இப்ப நாங்க வேலை இல்லாம இருக்கோம்ன்றீங்களா? இல்ல உங்களுக்கு வேலை இருக்குன்னு ஆமா, சொல்ல வரீங்களா? உன்னையதான் சொல்றேன். நீ அப்பயாச்சும் நீ லிசனர் போறியா கோச்சுக்கிட்டு போக மாட்டில்ல? வாங்க வாங்க கமான், we are expecting. இவங்க கமான் 2 போட்டு பேரும் ஒரு நல்ல கானா வினோத்தும் தர்பூஸ் மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். ஐயா ரைட்டுல நல்லா நான் இருக்கு. கேள்வி கேட்டேன். இல்லைங்க நான் கேள்வி கேட்டு ஆனா அவர் ஏதாவது ஸ்பீக்கரை திறந்து என்னன்னா இல்லைங்க ப்ரோ, நான் ஒண்ணுன்னு சொல்லி ஒரு பாப்ஸ் பேசும்போது நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் பேசும்போது எப்படி தர்பூஸ் பேசுன மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பேச விடாம. ஆமா, ஒரே ஊருக்காரங்களாட்டு இருக்கு. அவங்க பாப்ஸ் பேசும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, சேர்ந்து ரகு பேசுங்க. வந்திருக்காரு. ரகு இல்ல சொல்லுங்க இல்ல ரகு, நல்லா கேஸ்கோ இருக்கீங்களா? நான் சொல்லவா நீங்க உங்க இந்த உங்க உங்க நட்டிப்பு அரக்கன் BB8 ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்பேஸ் அரக்கன். ஸ்பேஸ் அரக்கன் இத்தனை வருஷம் BB8 space. அடுத்தவங்கள பேச விடுங்க. என் கையில ஆக்ஷன் பண்ணிருக்கேன். போன் எங்க பிடிச்சிருக்கீங்க? போன மடியில வச்சிருக்கேன். இல்லங்க நான் வந்து திவாகர் பாப்பாய் வந்து வினோத்தா இது ஓவரா இருக்கு. என்னைய மாத்தி விடுங்க. நான் வினோத்தா இருக்கிறேன். அவர் பாப்பா நீ வினோத்தா இருயா, நீ ஷாருக்கானா கூட இருயா, வச்சுக்கியா மியூட்ல இருயா. அது எப்படி இருக்க முடியும் எனக்கு புரியல. சரி, நீங்க இங்க 3 பேர் புதுசா வந்திருக்காங்க. அவரு ரகு வந்திருக்காரு, அப்புறம் ஊர் நாட்டா வந்திருக்காரு, முகமது ரொம்ப நேரமா இருக்காரு. அவரை நீங்க பேச வைங்களேன். நீங்க 3 பேரையும். ஐயா 3 பேரும் பேசுங்க. ஆனா சிம்பிளா பேசுங்க. என்னைய ஏதாவது புகழ்ந்து பேசணும்னா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யாரு Oh my God. யாரு நல்லா யாரு சொல்றாங்க கண்ணாடி சிம்பிளாவே? கண்ணாடி சார் அது. இல்ல யாரு என்னைய நல்லா பேசுறது நல்லா புகழ்ந்து பேசுறீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹாய். டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ப்ரோ. நீங்க ஏதாவது உளறிட்டு இருப்பீங்க வாட்டர்மேலன் ஃபேன். அதனால பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண விரும்பல. ஐயா அகில் யார் பேசுறது? நான் இல்ல, ஊர்நாட்டன் ப்ரோ, ஊர்நாட்டன். ஒரு அவர் யோ என்ன பேச சொன்னா என்னையா பேசிட்டு இருக்காங்க? அவன் எதனா பெருக்கு மைண்ட் செட். அடுத்தது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரகு வேற முகமது பேசுங்க. இல்லையா இப்ப ஓப்பனா சொல்லிக்கிறேன். ஏதாவது தப்பா பேசினா ஜாம் ஆயிரும், ஸ்பேஸ் ஜாம் ஆயிரும். அதனால கொஞ்சம் கரெக்டா பேசுங்க. நீங்க எதனால புகழ்ந்து பேசுறதா இருந்தா கொஞ்சம் நல்லா பேசுங்க, அவ்வளவுதான். என்ன சாவெல்லாம் கொடுக்குறீங்களா? ஹோஸ்ட் அண்ட் பேசுக்கு கோ-ஹோஸ்ட் கட்டாயிரும். ஸ்பீக்கரை கொடுத்துட்டு BB8 கேட்கறதுக்கு தான் நீங்க எங்களை அலோவ் பண்ணிருக்கீங்க. பேச விட மாட்டேங்கிறாரு அவர். இதுல கரெக்டா பேசணுமா, அவரை புகழ்ந்து வேற பேசணுமா? இதுதான் நான் உங்களை என்னன்னு பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஜாம் ஆயிருமா ப்ரோ? நான் வேணா பிரெட் எடுத்துட்டு வருவா? ஐயா ஐயா இதெல்லாம் 12:30 வேண்டாங்க ஐயா, மணிக்கு ப்ளீஸ் அவாய்ட் ஐயா, இது பண்ணிருக்கலாம். கவரே பரவாயில்லைங்க ஐயா. முகமது அந்த ஆள் இப்ப அதுக்கு ஒண்ணு போடுவான், 2 மணி வரைக்கும் போகுது. தேவையா? இல்ல நான் பாப்பாய் ப்ரோ நைஸ் கவுண்டர். ஒன்னே ஒண்ணுதான் நான் பாக்குறேன். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது ரகு. பேசுறேன். ஓகே. என்னன்னா இப்போ லாஸ்ட் சீசன் இப்போ பாப்ஸுக்கு தெரியும். என்னன்னா இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு கண்டெஸ்டன்ட்டை வந்து நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். இன்னொரு குரூப் இன்னொன்னு அப்படி இப்படின்னு போகும். அது ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கும். இங்க இருந்து இன்னொரு ஸ்பேஸ்க்கு போனோம்னா கண்டிப்பா நம்ம வைக்கிற பாயிண்ட்ஸுக்கு அடி விழும். ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ இந்த பிக் பாஸ பாக்குறவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி, ஒரு ஜெனரிக் வியூ இல்லைங்க இது இப்படி இருக்கு, இது ரொம்ப மொக்கையா இருக்கு, இது சரியில்லை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசினா கூட அந்தந்த கண்டஸ்டன்ட்டை சப்போர்ட் பண்றவங்க அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு உண்டான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னா எந்த ஸ்பேஸ் போனாலும் இந்த அதாவது தயவு செய்து நீ யாருக்கா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிரு, பண்ணலைன்னா எல்லா ஸ்பேஸும் போய் அடி வாங்குவ. அப்படி ஆயிடுச்சு. இதுல அட்லீஸ்ட் என்ன வருத்தம்னா ரகு, ம். இந்த சீசன் தான் வந்து பிபி ஹிஸ்டரியில இந்தியன் ஹிஸ்டரியிலே லோவஸ்ட் டிஆர்பி. இதுக்கு வந்து இப்படி அடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அவ்வளவு நல்லாவா இருக்கு ஷோ அப்படின்னு. இல்ல இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம யாரையா ஒருத்தர் ரூட் பண்ணியே ஆகணும் ஒரு நிர்பந்தம் இருக்கு இல்லைங்களா? அந்த மைண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா நம்ம சீசன் 5 6 7ல இருந்து அப்படியே 8 வரலும் வந்து 9க்கு அப்புறம் எப்படியாவது ஒருத்தரை நம்ம ரூட் பண்ணியே ஆகணும். அதுல ஏதாவது மினிமம் ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட் இருந்தா கூட நம்ம ரூட் பண்றோம்னு ஆரம்பிச்சிடணும். அதுக்கு ஒரு குரூப். அப்ப இங்க
ஷோவை பாக்குறது இவங்க பண்றதும் தப்பு, இவங்க இன்னைக்கு பண்ணாங்க தப்பு, நாளைக்கு இன்னொருத்தர் பண்றது தப்புன்னு பேசினா கூட இன்னைக்கு அந்த கண்டஸ்டன்ட பத்தி நம்ம பேசும்போது அவன் அடிக்கிறான், சாரி அவங்க அடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள பேசும்போது அந்த குரூப் அடிக்குது. இல்ல எங்க அதனாலதான் தேடிட்டே இருந்தேன் ஸ்பேஸ்ல யாராவது நோ பிபி அப்படின்னு ஏதாவது போடுவாங்களான்னு. சரி சண்டை இல்லைன்னு ராஜா ப்ரோ போட்டிருந்தாரா, சரி ஓகே. ஆனா எனக்கு காஸ்கு பார்க்கும்போது லைட்டா டவுட் வந்துச்சு. ஆனா உள்ள வந்து பிபி8 பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இல்லைங்க நீங்க வாங்க இல்ல சண்டை இல்ல இல்லாத இல்ல ஸ்பேஸ்ல இல்ல வரியா இல்லைங்க நீங்க மியூட் இல்ல வேற போட முடியாதா? இல்ல இல்லைங்க சாரி கோச்சுக்காதீங்க. நீங்க ரகுதாத்தா நீங்க ஒரு நாட்டு நடப்பை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்கமே. நீங்க இப்ப இருக்கிற ஸ்பீக்கர்ல இப்ப இருக்கிற ஸ்பீக்கரும் சரி லிசனும் சரி எத்தனை பேர் வெளியே போறாங்க மட்டும் பாருங்க. இதே நீங்க இந்த இதை ஏதாவது ஒரு ஏதாவது அப்கமிங்கா உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்ல வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு யாரு எவிஷன் ஆவான்னு தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா அதுக்கு எத்தனை பேர் வராங்க அதான் மேட்ரு. புரியுதா? இது வந்து இதான் இயற்கைன்ல மனித மூளையே அப்படிதான் இருக்கு. நான் அதான் பிபி நான் 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 சொல்ல வந்த டாக்டருக்கு பாயிண்ட். இல்ல 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 ரகுதாத்தா நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன்றக்காண்டி இதை நான் சொல்லவே ப்ரோ இல்லை. நான் ரகு தாத்தா இல்ல கிடையாது. ரகு சரி தாத்தா கிடையாது. என் ப்ரொஃபைல் பேர் பார்த்துட்டாச்சும் சொல்லுங்க. ரகுனாச்சும் சொல்லுங்க. ரகு தாத்தா சரி சரி ரகு 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 டாடி டாடி ரகு தான். ரகு டாடி ஐயோ தான் ரகு கன்சிடர் ரகு பண்ணிக்கணும். ஐயோ ரகு ரகு டிஹெச் அப்படி சொல்லவா? அப்படிதான் டீச்சு. ஐயோ அம்மா வேணாம், இல்ல ஒன்றும் சொல்லலாம். போது மியூட்ல அவ்வளவுதான் டைம் அப். யாரு டைம் கை நிறைவேற்று உனக்குதான் டைம் அப். என்னையா நான் நான் பேசவே சொல்ல வந்த சபையில பாயிண்ட். பேசக்கூடாதா? என்னையா அது? அட பிபி பேசக்கூடாதுயா, பேசுங்க. பேசக்கூடாது. அது நிறைய ஒரே பேர் ஒரு கை தூக்கி இருக்காங்க. ராஜுமா ஒரே நீங்க ஹோஸ்ட் தானே? உங்க வாய்ஸ் கேட்கவே இல்ல. இவர் தான் ஹோஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காரு. பயங்கர சவுண்ட் வால்யூமும் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க பேசுறது ஒண்ணும் கேட்கல. கொஞ்சம் போனையாச்சும் பின்னாடி ராஜ் வச்சு பேசியா. ராஜுமா ஒரே ஒரு நியாயம் கேட்க வந்தேன். சொல்லுங்க மீனம்மா. ஹோஸ்ட் பேரை சொல்லி சொல்லுங்களேன். அந்த மாலா வேணாம், அதை போட்டு அடிக்கிறானுங்க 4 பேர். அதுக்கெல்லாம் அடிக்கிறானுங்க வந்து. அது என்ன பேரு எனக்கு புரியல. ராஜு அதுதான் அது புரிய வேணாம். அதுக்கு தான் நாங்க பேசிக்கிட்டோம் கோடு வரல. சரி அதுவே ப்ரோ கிண்டலுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது. ப்ரோ சரி ரைட்டு. இல்ல இது உங்களுக்கு நியாயமான்னு சொல்லுங்க ராஜா ப்ரோ. நியாயம். இவள பேர் ஸ்பீக்கர்ல இருந்து ஒருத்தரால கூட பேச முடியல. இதுல நீங்க எனக்கு ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் குடுக்குறீங்களா? இல்ல எனக்கு புரியல. ஒருத்தராலையும் பேச முடியல. ஒருத்தரே பேசிட்டு இருக்காரு. இதுல நீங்க ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுத்து என்ன மேல தூக்குறீங்க? இது சீரியஸா ரொம்ப பேபி உன்னையே தான் ரொம்ப சொல்றாங்கயா. இன்சல்ட்டா போச்சு எனக்கு இப்போ. ஒரு டவுட். அவருது வந்து அந்த என்ன சொல்றது, அவர் ஸ்பீக்கர் மியூட்லயே போடலையா அவரு? அது அப்படியே அப்படியே வச்சிருக்காரா? எனக்கு மட்டும் தான் அந்த வேவ்ஸ் யாரு? காமிச்சிட்டே ஐயா இருக்கா? ஐயா இருங்க நான் பேசிக்கிறேன். இல்ல அதே நினைச்சேன். அவரு மியூட்டே போட மாட்டாரு அடுத்தவங்க நான் அடுத்து தூக்கி தான் வெளியே பேசுறதுனால. போட போறேன். அப்ப ஐயா ஃபீல் இருங்கயா பண்ணுவாரு. இருங்க நான் மீனமாண்டவுமே எங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஐயா இருங்கயா என்னையா மீட்டு போடுறாங்க. இருங்கயா நான் இல்ல எனக்கு ரொம்ப செக் பண்ணி பிடிச்சவங்க. பார்த்தேன். அதாவது பக்கத்து வீட்டு அக்கா ப்ரோ எனக்கு ஏதாவது எப்பவுமே. சரக்கு ஏதாவது அடிச்சுட்டு வந்திருக்கீங்களா ப்ரோ? எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த மோடுக்கு போயிடுவோம் நம்மளும். ஐயா அப்படி யாரு? அதே பிராண்ட் ஐயா வேணுமா? என்ன ரைட்டு. கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு இருமுறாரு. இல்லைங்க சரி எனக்கு சிரிப்பு வந்தா இருமல் வரும்யா. அதை மட்டும் இது பண்ணிக்கிறேன். இல்ல மீனம்மா நான் அப்படிலாம் இல்ல. அழுகு வந்தா தும்மல் வருமாயா? ஐயா எப்படி இருங்க. சந்தானத்துக்கு லுங்கி இரு கட்டினா அவரு கொட்டாய் வரும் அந்த பேசணும் மாதிரியா? அவரு. ஐயா அவரு காலையில 6 மணில இருந்து ஆரம்பிக்கிறாரு. இல்லைங்க ஊடலோட பேசினா எனக்கு மறந்துடும்யா. நான் என்ன பேசினா இப்ப மறந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஊடல எதுவுமே பேசல. இவங்க தான் பேசிக்கிருக்காங்க. டவுட் மட்டும் தான் நான் கேட்கறதுக்காண்டி கூட வந்தேன். மீனம்மா 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 அதை மட்டும் தான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். நான் இது அன்மியூட்ல போயிடுறேன். இனி அரை மணி நேரத்துக்கு சாரி 3 மினிட்ஸுக்கு மியூட்ல எடுக்கவே மாட்டேன். சரியா இரியா, இடையில மீனவ சமுதாயம் ஏதோ சொல்ல வந்தேன். அவன் பேர சுபிக்ஷா. அட்லீஸ்ட் இப்ப ஒரு 3 மினிட்ஸ்க்கு மியூட்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க எல்லாரும் பேசுங்க. நான் மறுபடியும் லிஸ்னர் போயிடுறேன்.
மீனம்மா நீங்க பேசணும்னா ஒரு 3 நிமிஷம் கொடுத்துருக்கிறதே இவ்வளவு நேரம் உங்களுக்காண்டிதான் ஃபேன்ஸ். இவங்களெல்லாம் கட்டி விட்டாரு அவரு. ஆமா சொல்லுங்க லோகேஷ் சொல்லுங்க என்ன விஷயம்? இல்ல உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கலாம் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது கிரெடிட்ஸ் கொடுக்க தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ். அது அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, இன்னைக்கு ப்ரோமோ 3 வந்தது இல்ல, அந்த ப்ரோமோ 3 வந்து இன்னைக்கு எபிசோட்லயும் வரலையா லைவ்லயும் வரலையான்றது என்னோட டவுட்டு. அது யாருக்காவது தெரியுமா? எபிசோட்ல வரல. ஆமா லைவ்லயும் வந்ததா? லைவ்லயும் வரலன்னு நினைக்கிறேன். அது கேட்க தான் நான் வந்ததுன்னு நினைக்கிறேன் லைவ்ல. டவுட் தான். நான் பார்த்த இல்ல மாதிரி எங்கேயுமே ப்ரோ பார்க்கலையே. லைவ்ல வந்தது, அந்த 1 hour இதுல வரல. இல்லைங்க அந்த 3வது எபிசோடு என்னன்னு மட்டும் சொல்லுங்க. இது 3வது ப்ரோமோ அதை சொல்லி ப்ளூ add டீம் பண்ண முடியும். டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ளூ டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கனிக்கும் வியனாவுக்கும் தான் நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், சாண்ட்ராவை தூக்கி ஒஸ்ட்ல போகணும், சாண்ட்ரா அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. காசிப். இல்லைங்க அவ்வளவுதான். அதாவது நான் ஒரு 3 நிமிஷம் இருந்தேன்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. நான் டவுட் தான் கேட்கறேன். டவுட் கேட்கறதுக்கு இந்த 3 நிமிஷத்துக்கு சம்மந்தம் இல்ல. அதை நீங்க உழைச்சிருங்க அவ்வளவுதான். சரி லோகேஷ், யாருமே அதை கண்டுக்கல பிக் பாஸ் ப்ரோ. பேசல ப்ரோ, சும்மா பர்சனலா சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. யாரும் ஷோலாம் பார்க்கல, சீரியஸாலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா டைம் பாஸ் தான். அது என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, சும்மா ஏதோ போயிட்டு இருக்குங்க, டிஎல்ல ஏதோ போயிட்டு இருக்கு, அதனால சும்மா பேசிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. நான் இது கேட்கணும்னு தான் வேற எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. இப்போதைக்கு ஒண்ணுமே பாக்குறது இல்ல ப்ரோ. இங்க வந்து நீ ஒரே யாரை ஒரு சப்போர்ட் பண்ண எய்ம். முடியுது? ஒரு ஆளை சப்போர்ட் ஆமா பண்ணி போட்டேன்னா அடுத்த வாரம் போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி நமக்கு அடி வாங்கி கொடுத்துட்றானுங்க. இது என்னடா ஆமா இதுன்னு இருக்குது. இருங்க இல்ல 2 வாரம் கழிச்சு அரோரா அடிப்பாங்க எல்லாம் பாருங்க. இல்ல அதெல்லாம் அப்படிதான். அரோரா இப்போ இன்னைக்கே அடி வாங்கிட்டு தான் இருந்தா அப்படி, அதெல்லாம் அப்பப்போ பண்றதுதான். இங்க இப்போதைக்கு நாங்க என்ன வேலை பாக்குறோம் அப்படின்னா, இப்ப எங்களை யாராவது ட்ரிகர் பண்ணி விட்டா அவங்கள அட்டாக் பண்றதுக்கு பண்றதுதான், அவ்வளவுதான். சரி கேஸ்கோ, எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்டு நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா அந்த அரோரா வினோத் அந்த எடிட் இருக்குல்ல, அது பண்ணும்போது உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? மனநிலைமையா? எடிட்டர் எடிட்டா? ஒரு மாதிரி கொஞ்சம் அனுப்பி காண்டில விடுங்களேன். பண்ணீங்களா இல்ல எப்படி விருப்பத்தோட பண்ணீங்களா, ஒரு மாதிரி காண்டில பண்ணீங்களா, எரிச்சலோட பண்ணீங்களா அப்படின்னு ஏன் ப்ரோ கேக்குறேன். அவங்க 2 பேரும், நான் ஏற்கனவே அவங்களோட கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன் அகிலு. எனக்கு வந்து எனக்கு அது தப்பாலாம் எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கும். அவங்க 3 பேருமே பிடிக்கும். இப்ப கம்ரு அரோராவுமே எனக்கு பிடிக்கும் தான். இப்ப கம்ருதீன் மேல இது வச்சிருந்தாலுமே இவங்க ஜாலியா தான் இருப்பாங்க, மாதிரி ஃபன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அரோரா கம்ருவை கேர் பண்றது எனக்கு பிடிக்கும் தான். அதனால வந்து நான் அதெல்லாம் தேடி தேடி எடுத்து வச்சிருப்பேன். இவங்க சொன்னாங்கல்ல ஷிப்பிங், காஜி ஷிப்பிங், அப்பெல்லாம் நான் இந்த பாண்ட் எங்கேயாவது பாக்குறேன்னா நான் அதை எடுத்து வச்சுப்பேன். சோ நான் விரும்பி தான் போட்டேன். ஏன்னா நான் வந்து அதை எப்படி பார்த்தேன் அப்படின்றதுதான், நான் பார்த்ததுதான் நான் போட்டேன். எனக்கு காண்ட்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து இவனுங்க அதை வந்து ஒண்ணு கொண்டு வந்தது இல்ல, ஒரு நரேட்டிவ் கொண்டு வந்தது, அதுதான் எனக்கு பிடிக்கல. இல்ல எனக்கு